அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். மாயவரத்துலேருந்து தோமல் போகிற வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தேரவிந்தூருங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல செங்கமலவழி தாயார் சமேத தேவாதிராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார். இந்த பெருமாள் 13 அடி நின்ற கோலத்தில் சாலிகிராம கல்லில் செதுக்கப்பட்டது. திருவழுந்தூர், கிருஷ்ணாரண்யம்ங்கிற பேர்களோட இந்த ஊர் இப்போது தேரவிந்தூர் மாநிலத்துக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுறது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சமயம் உபரிசர வாசுங்கிறவர் தன்னோட தவ வலிமையால் ஆகாயத்தில் பெரிய சத்தத்தோட தன்னோட ரதத்தை ஓட்டிகிட்டு போகிற போது ஒரு வழக்கில் சரியான தீர்ப்பு சொல்லாத காரணத்தினால தன்னோட தவ பலனை இழந்து ஆகாயத்தில் போயிட்டு இருந்த தேர் சட்டுன்னு கீழே இறங்கி அதனோட சக்கரை மண்ணில் அழிஞ்சிடுத்து. அதிலேருந்து இந்த இடத்துக்கு தேரவிந்தூர்னு பேர் வந்துடுது. தீர்த்தம் தட்சிண தீர்த்தம், விமானம் கருட விமானம், தலவிருட்சம் பலாமரம். கர்ப்பகிரகத்தில் பெருமாள் தன்னோட தேவியர்களோடு இல்லாமல் வலது பக்கத்தில் பிரகலாதனையும் இடது பக்கத்தில் கருட பகவானையும் வச்சுட்டு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசுபுவை வதம் செஞ்சுட்டு அந்த கோபம் அடங்காமல் இருந்தப்போ பிரகலாத நரசிம்மரை பார்த்து, எனக்கு உங்களை பார்க்க பயமாக இருக்குது, அதனால் உங்களோட கோபத்தை தணித்து சாந்த சுரூபனாக காட்சி தரணும்னு வேண்டின காரணத்தினால சாந்த சுரூபனாக மாறி அவனுக்கு காட்சி கொடுத்து நாம் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அவனோட பக்தியில் மயங்கி தன்னோட வலது பக்கத்திலேயே பிரகலாதனையும் அமர்த்திட்டுருக்கார். ஒரு சமயம் தேவாதிராஜ பெருமாள் நந்தவனத்தில் இருந்தப்போ திருமங்கையாழ்வார் இவர் நிற்கிறத கவனிக்காமல் யாரோ பெரிய மனுஷன் நிற்கிறாருன்னு நினச்சிட்டே போயின்னு இருந்தவருக்கு திடீர்னு கால்கள் வளவளத்து போய் நடக்கவே முடியாமல் போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதேச்சியாக திரும்பி பார்த்தவருக்கு பசுமாடு கண்ணுக்குட்டியோட தேவராஜ பெருமாள் ஆழ்வாருக்கு காட்சி தரார். மறுகணமே மை சிலிர்த்து போய் ஓடோடி வந்து அவரை வணங்கி புகழ்ந்து 45 பாசுரங்கள் பாடியிருக்கார். ராமாயண இயற்றிய கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊர் தான். இவருக்கும் தம்பதி சமேதர ஒரு சன்னதி உண்டு. எந்த ஊரிலும் ஒரு பெருமாள் கோவில் இருந்தால் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவிலும் இருக்கும். ஏன்னா பெருமாளோட சகோதரியை தானே சிவன் கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். அதனால 2 பேரும் பக்கத்துலேயே இருப்பதாக ஐதீகம். பசுக்களுக்கு நண்பனாக இருக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு கோசகன்கிற பேரும் உண்டு. இந்த கோவிலுக்கு எதிரிலேயே இருக்க சிவபெருமான் கோவில் மண்டபத்தில் சிவனும் விஷ்ணுவும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தப்போ அந்த விளையாட்டில் ஒரு சிறு சந்தேகம் வந்து அதுக்கு நடு நாயகமாக இருந்த பார்வதி கிட்ட தீர்ப்பு கேட்ட உடனே தன்னோட சகோதரனை விட்டு கொடுக்காம விஷ்ணு ஜெயிச்சிதா சொல்லிடுறா. சிவனுக்கு பார்வதி உண்மையை சொல்லலைங்கிற காரணத்தினால அவளை பசுவாக மாற்றி பூலோகம் அனுப்பிடுறார். உடனே மகாலட்சுமி சரஸ்வதி 2 பேரும் பசுக்களாக மாறி பார்வதியோட பூலோகம் புறப்பட்டுடுறா. மகாவிஷ்ணு யோசித்து அவரும் மாடு மேய்ப்பவரை அவதாரம் எடுத்துட்டு பூலோகம் போயிடுறார். அதனால தான் அவருக்கு மருவி அப்பன்னு பேர் வந்தது. பசுக்களை மேய்ப்பவன்னு சொல்லுவாள். பெருமாள் சன்னதியில் பசுமாடு பெருமாளின் திருவடியை பார்த்தோம் கண்ணுக்குட்டி அவரோட முகத்தை பார்க்குற மாதிரியும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோவில்லையும் கிருஷ்ணர் 2 கரங்களோடு தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் பாமா ருக்மணியோட 4 கரங்களோட காட்சி தரார். இந்த தலத்தில் அம்பாளுக்கு நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடக்கும். தேர் திருவிழா, தெப்ப திருவிழா, ஏகாதசி நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? மாயவனே மாதவனே திருமாலே, மலை மேலே உறைபவனே பெருமாளே, 7 மலை மீதினில் இருப்பவரே, எங்கள் குறையெல்லாம் தீர்ப்பவரே. இந்த ஸ்லோகத்தை தானே சொல்லிட்டு வாங்கோ, பெருமாள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.